Hello students, welcome to our channel Manavana Sriyar. இந்த தடவை நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் half yearly examination 2024 இங்கிலீஷ்க்கான கவர்மெண்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் क्वेश्चन பேப்பர் தான் இது. மார்க் பொறுத்த வரைக்கும் 90 மார்க். ஸோ கண்டிப்பாக இந்த क्वेश्चन பேப்பரில் இருக்கக்கூடிய சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ், அப்ரிவேஷன், ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய 2 மார்க் கொஸ்டின்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் half yearly எக்ஸாமினேஷன் 2024க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் நமக்கு பப்ளிக் பேட்டர்னை பேஸ் பண்ணி ஃபுல் சிலபஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷன் 11th ஸ்டாண்டர்ட் half yearly எழுத போகிறீங்க ஃபுல் போர்ஷனை வந்து பேஸ் பண்ணி. ஸோ அதனால் இதில் கூடிய கொஸ்டினை நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 into 3 6 இதில் why are the university necessary for society இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நேம் த ஃபியூ திங்ஸ் தட் த பர்சன் இஸ் ரிமெம்பர் ஃபார் ஈஸிலி. வாட் ஆர் த ஹாப்பியஸ்ட் ஃபார் டைம் ஆஃப் த டே ஆஃப் கிராண்ட் மதர் இது நல்லா படிச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7 into 5 35 வை வாஸ் த மேரி கான் நேம்டு ஃபார் குயின் ஆஃப் பாக்ஸிங் இது ரொம்ப முக்கியமான வினா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்பிங் த ஹிண்ட்ஸ் கேட்டிருக்காங்க, இதுவும் நல்லா படிச்சுக்கோங்க. சம்மரி ரைட்டிங் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷின் பேப்பரோட கொஷின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் த லெட்டர் டு எடிட்டர் எ நியூஸ் பேப்பர் டேஞ்சரஸ் எஃபெக்ட் ஆஃப் ரேஷ் டிரைவிங். ரைட் எ லெட்டர் டு யுவர் கசின் டிஸ்கிரிபிங் ஃபார் யுவர் ஸ்கூல் ஃபீல்ட் ட்ரிப்பு. ரீட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் ஃபார் த ஸ்பாட் த எரர் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எழுதணும். ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரீட் த ஃபாலோயிங் பேசேஜ் ஆன்சர் த கொஸ்டின் கிவன். இந்த கொஸ்டினை வந்து படிச்சுட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பரோட கொஸ்டினை நல்லா படிச்சுக்கோங்க. வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் 11th half yearly எக்ஸாமினேஷனுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர் 2024 எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் அப்டேட் பண்ணியிருப்பேன். நான் அப்லோட் பண்ண கொஷின் பேப்பர் மட்டும் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நல்லா பார்த்துட்டு போனீங்கன்னா போதும். கண்டிப்பாக இதில் இருந்தால் கொஷின்ஸ் எல்லாமே கேட்பாங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த விடையில் 11th ஸ்டாண்டர்ட் half yearly எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 இங்கிலீஷ்க்கான கவர்மெண்ட்டோட ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ டோட்டல் மார்க் வந்து 90 மார்க்கு. டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 3 மணி நேரம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். அதனால் இதில் இருக்கக்கூடிய கொஷின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. கண்டிப்பாக இதில் இருந்து கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்படியே ரிப்பீட் ஆகும். இதில் இருக்கக்கூடிய 2 மார்க் கொஸ்டின் 1 மார்க் கொஸ்டின் எல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க. மெயினாக கிராமர் பார்ட் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஆன்சர் இனி 7 ஆஃப் த ஃபாலோயிங் கொஸ்டின். Answer any 2 of the following briefly. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் டைட் கார்னர் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கொஸ்டின். டிஸ்கிரைபிங் ப்ராசஸ் ஹவு டு மேக் கப் ஆஃப் டீ. யூ ஆர் ராகவ், ஸ்போர்ட்ஸ் செக்ரட்டரி ஆஃப் ஸ்கூல். ஆர்டர் த ஸ்போர்ட் கூட்ஸ் யுவர் ஸ்கூல் பை இமெயில். ஆர்டர் அட் த ஸ்போர்ட்ஸ் கூட்ஸ் இன் .com. ஆன்சர் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. ரைட் த சம்மரி கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ரீட் த ஃபாலோயிங் அட்வர்டைஸ்மெண்ட். ரெஸ்பான்ஸ் வித்தின் ரெஸ்யூம். பயோடேட்டா. கரிக்குலம் வெயிட் கன்ஸ்டியூட்டிங் ஃபார் யுவர் செல்ஃப். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழ்நாடு ஃபுட் ப்ராசஸர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ரைட் அண்ட் எஸ்ஏ ஃபாலோயிங் டாபிக். அட்வான்டேஜ் ஆஃப் சயின்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் படித்து வச்சுக்கோங்க. ஒரு ஐடியா தான் இந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு எடுப்பாங்க. ஸோ இதான் 11th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் காமன் half yearly எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள் வைங்க. அப்போ தான் நான் 11th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் காமன் half yearly எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணுறதுன்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. தேங்க்யூ. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இன்றைக்கி இந்த விடையில் நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா half yearly எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 11th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்க்கான கவர்மெண்ட்டோட ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். நமக்கு 11th இங்கிலீஷ் half yearly எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 டோட்டல் மார்க் வந்து 90 மார்க். சரிங்களா? ஸோ இது கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 21 மார்க் கொடுத்துருக்காங்க. புக் பேக் 1 மார்க் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ப்ளஸ் இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய போயம் ரிலேட்டடான கொஷின் ஆகட்டும், அதே மாதிரி வந்து பேராகிராஃபு, எஸ்ஏ இதெல்லாம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் இதில் இருந்து உங்களுக்கு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகும். வாட் வாஸ் த ரோல் ஆஃப் ஸ்காலர் அண்ட் போயட்ஸ் ஓல்டன் டேஸ். அதே மாதிரி டிஸ்கிரைப் த பிட்வீன் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் டைட் கார்னர். அண்ட் தென் கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஸ்டின் பை சார்ட் கொடுத்துருக்காங்க.
இதிலேருந்து கொஷின் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா how will you manage if you have Madras High? Write the minimum of their sentence in the form of instruction. Draft an email your friend inviting him your family function. ஸோ இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா how to university mold students besides importing academic education them. Answer the paragraph any one of the following about 150 words. Once upon a time, Wordsworth immortalized nature. Elucidate the statement with special reference to poem line written early spring. Write the paragraph over 150 words. Developing hints கொடுத்துருக்காங்க. Write a summary make writing கொடுத்துருக்காங்க. Next, write a letter editor newspaper about the needed to wear sweat belts while driving. அதாவது சீட் பெல்ட்ஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கேட்பாங்க. சில டைம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது அடிக்கடி கேட்குறாங்க சீட் பெல்ட். கன்ஸ்ட்ரக்ட் யுவர் செல்ஃப். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கரிக்குலம் வெயிட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ மறக்காத இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 11th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பப்ளிக் பேட்டர்னை பேஸ் பண்ணி ஃபுல் போர்ஷனில் தான் நமக்கு இப்போ ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் நடந்துகிட்ருக்கு. ஸோ இது கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். இதில் இருக்கிறது நல்லா படிச்சுக்கோங்க. மார்க் வந்து 90 மார்க்கு. டைமிங் வந்து 3 hours கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய கொஷின் நல்லா படிச்சிருப்பாங்க. இதிலிருந்து கொஷின்ஸ் கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். நான் அப்லோட் பண்ண கொஷின் பேங்கை மட்டும் நல்லா பார்த்துருப்போங்க. 1 மார்க் ஒரு 21 மார்க் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி போயம் ரிலேட்டடான கொஷின் வந்து பார்த்தோன்னா கேட்டிருக்காங்க. இதெல்லாம் புக் பேக் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. கிராமர் பார்ட் இருக்குது. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கீழே வந்து ஆன்சர் த 3 of the following கொஸ்டின். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு டிஸ்கிரைப் த ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் லெமன் ஜூஸ் கேட்டிருக்காங்க. ஆன்சர் த ஃபாலோயிங். நேச்சர் கேன் நியூச்சர். டிஸ்கிரைப் ஹவு திஸ் ப்ராசஸ் ஹேப்பன்ஸ். அதுக்கு கீழே ரைட் த பேராகிராஃப் அபவுட் 150 words. டெவலப்பிங் இன்ஸு சம்மரிங் ரைட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரீட் த ரெஸ்பாண்ட் த ஃபாலோயிங் அட்வர்டைஸ்மெண்ட் கன்சிடரிங் ஃபார் யுவர் செல். கண்டிஷன் ஸ்பெசிஃபைட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி ரீட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் ஸ்பாட் த எரர் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சுக்கோங்க. மறக்காத இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதான் 11th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். அடுத்தடுத்து நிறைய கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ண போகிறேன். அந்த கொஷின் பேப்பரில் நோட்டிஃபிகேஷன் வரும்னா மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ இதான் அப்டேட்டு. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல். தேங்க்யூ. வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் 2024 இங்கிலீஷ்க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ கண்டிப்பாக நீங்கள் 11th ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக அந்த ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் 2024 இங்கிலீஷ் கொஷின் பேப்பர் நல்லா படிச்சுட்டு போங்க. டைமிங் வந்து 3 hours. உங்களுக்கு ஆஃப் இயர்லி இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் பப்ளிக் பேட்டர்னை பேஸ் பண்ணி ஃபுல் சிலபஸில் தான் வந்து நடக்கும். டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 3 hours. 20 into 1 20. 1 மார்க் வந்து நமக்கு 20 இருக்கும். சினானிம்ஸு, ஆண்டனிம்ஸு, சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸு, அமெரிக்கன் இங்கிலீஷ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ், பிரேசல் வேர்ப்ஸ், எக்ஸ்பேண்ட்டு, சிங்குலர் ப்ளூரல், ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும். இது நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ பப்ளிக் பேட்டர்னை பேஸ் பண்ணி ஃபுல் போர்ஷனை பேஸ் பண்ணி தான் ஆஃப் இயர்லி எக்ஸாம் நடக்குது 2024. ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஷினாக நல்லா பார்த்துட்டு போங்க. எல்லாத்தையும் நல்லா படிச்சுட்டு போங்க. கண்டிப்பாக நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி இதில் இருந்து கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய இந்த பெல் ஐக்கானை மட்டும் ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம 11th ஆர்ட்ஸ் குரூப்பு, பயாலஜி குரூப்பு, வொகேஷனல் குரூப்பு எல்லாத்துக்குமே வந்து ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் 2024க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர்லாம் தொடர்ந்து அப்டேட் பண்ணுவேன். அந்த வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வரணும்னா முடிஞ்ச அளவுக்கு மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. ஸோ கீழே ரைட் ஏ டயலாக் பிட்வீன் 2 students about the performance in half-yearly examination. Write a letter the postmaster of your village informing him your change to address. Write a letter to your friend sharing your views of
பிளாக் பஸ்டர் மூவி இன் வாட்ச் இன் ரீசன்ட்லி. ஸோ இந்த மாதிரி வந்து காமனாக வந்து லெட்டர் ரைட்டிங் வந்து எழுத சொல்லலாம். இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ மறக்காத மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான அப்டேட்லாம் நான் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்பேன். இது எல்லாமே ஒரு ஐடியா தான், எப்படி 11th half yearly எக்ஸாமினேஷனுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.